சத்தியத்தின் நிழலில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் வாழ்க்கையின் நினைவுகள் என்ற புத்தகத்தை சாந்தி பிரியா எனும் திரு N.R. ஜெயராமன் அவர்கள் மிக அற்புதமாக தொகுத்து எழுதியுள்ளார். அதன் தொடர்ச்சி இப்பொழுது நாம் கேட்கலாம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் மேன்மையை எடுத்துக்காட்டிய 2 முக்கிய சம்பவங்கள் ஸ்ரீ சுத்தானந்த பாரதி சுவாமிகளும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளும். ஸ்ரீ சுத்தானந்த சுவாமிகள் மே 11, 1897 அன்று சிவகங்கையில் ஸ்ரீ வெங்கட சுப்பிரமணியன் என்ற பெயரில் பிறந்தவர். பன்முக தன்மை கொண்ட கவிஞர், எழுத்தாளர், விடுதலை போராட்ட வீரர் மற்றும் பரிபூரணமான யோகி. ஸ்ரீ ஷிரடி சாயிபாபாவின் போதனைகளையும் ஆன்மீகத்தையும் தனது படைப்புகள் மூலம் பரப்பிய ஒரு ஆன்மீக ஞானி ஆவார். அவர் தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய மொழிகளில் ஸ்ரீ ஷிரடி சாயிபாபா மீது பாடல்களை இயற்றினார். மேலும் ஸ்ரீ ஷிரடி சாயிபாபாவின் மகத்துவத்தை பல படைப்புகளில் வெளிப்படுத்தினார். ஸ்ரீ ஷிரடி சாயிபாபாவுடன் மட்டுமல்லாமல் ஸ்ரீ ரமண மகரிஷி, ஸ்ரீ மெஹர் பாபா மற்றும் ஸ்ரீ உபாசினி மகாராஜ் போன்ற பிற ஆன்மீக குருமார்களுடனும் தொடர்பு கொண்டிருந்தார். ஸ்ரீ சுத்தானந்த பாரதி சுவாமிகள் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் சமகால தோழர். திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண ஆசிரமத்திலும் பின்னர் சக்கோரியில் உள்ள ஸ்ரீ உபாசினி பாபா ஆசிரமத்திலும் ஒன்றாக இருந்தனர். என்றாலும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஆன்மீகத்தில் வருவதற்கு முன்னரே ஆன்மீக தேடலில் ஈடுபட்டு இருந்தவர். ஷீரடியில் சில காலம் தங்கியிருந்தவர் சக்கோரிக்கு வந்து ஸ்ரீ உபாசினி மகாராஜின் ஆசிரமத்தில் தங்கினார். சக்கோரியில் ஸ்ரீ உபாசினி மகாராஜின் ஆசிரமத்தில் தங்கியிருந்த போது அவர் மன அமைதி இல்லாமல் இருந்தார். காரணம், மாபெரும் யோகிகளுடன் பழகிய பின்னரும் தனக்கு மனதில் அமைதி கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம்தான். ஆனால் அதே நேரத்தில் தனது சமகால தோழரான பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் மட்டும் எப்படி ஆத்ம அமைதியோடு இருக்கின்றார் என்ற ஆச்சரியமும் சேர்ந்து கொண்டது. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஸ்ரீ ஷிரடி சாயிபாபாவின் அருளால் ஆத்ம ஞானம் அடைந்து விட்டதில் ஸ்ரீ சுத்தானந்த சுவாமிகளுக்கு முழுமையான மகிழ்ச்சி என்றாலும் தனக்கும் ஆத்ம ஞானம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தில் அது குறித்து ஸ்ரீ உபாசினி மகாராஜிடம் வருத்தத்துடன் கூறிய போது அதன் காரணத்தை இரவு தமது ஆசிரமத்தில் நடைபெறும் விருந்தின் போது கூறுவதாக ஸ்ரீ உபாசினி மகாராஜ் அவருக்கு கூறினாராம். இரவு விருந்தில் ஸ்ரீ சுத்தானந்த பாரதி சுவாமிகள் மட்டுமே முக்கியமான விருந்தாளியாக இருந்தார். விருந்தில் பல வகைகளிலான இனிப்பு, கார வகைகள் மற்றும் பல்வேறு சுவையான உணவுப் பொருட்கள் பரிமாறப்பட்டன. ஸ்ரீ உபாசினி மகாராஜ் அவருடன் சேர்ந்து விருந்தில் உணவு உண்ணவில்லை என்றாலும் ஸ்ரீ சுத்தானந்த பாரதி சுவாமிகளுக்கு தாமே உணவுப் பொருட்களை பரிமாறி அவரை உண்ண வைத்தார். சுவைமிக்க உணவை சற்று அளவிற்கு அதிகமாகவே உண்டுவிட்டதினால் எழுந்திருக்க கூட முடியாமல் ஸ்ரீ சுத்தானந்த பாரதி சுவாமிகள் சிரமப்பட்டார். அன்று இரவு ஸ்ரீ சுத்தானந்த பாரதி சுவாமிகளுக்கு ஒரு அமைதியற்ற இரவாக இருந்தது. கடுமையான வயிற்று வலியினால் அவதிப்பட தொடர்ச்சியாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. தூங்க முடியவில்லை. முழு இரவும் வேதனையில் துடித்தவர் மறுநாள் கண் விழித்த போது தன் மீதே ஒரு விதமான வெறுப்பு உணர்ச்சி எழுந்தது. அப்போது அவரை வந்து சந்தித்த ஸ்ரீ உபாசினி மகாராஜ், இரவு நன்றாக உறங்கினீர்களா என நலம் விசாரித்த போது அலுப்புடன் ஸ்ரீ சுத்தானந்த பாரதி கூறினாராம், நான் எங்கே உறங்குவது? இரவு முழுவதும் வயிற்று வலியாலும் மீண்டும் மீண்டும் கழிவறைக்கு சென்றதாலும் அவதிப்பட்டேன். என்னால் இப்போது நிற்கக்கூட முடியவில்லை. கல்வி, அறிவும் ஞானமும் உள்ள எனக்கு ஏன் ஆத்ம ஞானம் கிடைக்கவில்லை என்று கேட்க வந்தால் இப்படி ஒரு நிலைமையை அனுபவிக்கின்றேனே என்று அழாத குறையாக கூற அதை கேட்ட உபாசினி மகாராஜ் சிரித்துவிட்டு அவருக்கு பதிலளித்தார்.
உங்களுக்கு கல்வி அறிவும் உலக ஞானமும் உள்ளது. ஆனால் உங்களிடம் ஒருமுகப்பட்ட கட்டுப்பாடு இல்லையே. ஆத்ம ஞானம் பெற விரும்புபவர் தனக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குருவை நோக்கி பயணிக்காமல் கல்வி அறிவும் உலக ஞானமும் ஆத்ம ஞானத்தை தந்துவிடும் என்ற எண்ணத்தோடு இருந்து வந்தது அளவற்ற உணவை உண்பதை போன்ற நிலையாகும். அதனால்தான் மனம் நிலைப்படவில்லை. ஆனால் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளோ தனக்கு ஆத்ம ஞானம் கொடுக்க முடிந்த குரு வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு செயல்பட்டு 11 ஆண்டுகள் கடுமையான முயற்சி எடுத்துக்கொண்டதை கண்ட ஷிரடி ஸ்ரீ சாயிபாபா தானே அவருக்கு குருவாகி ஆத்ம ஞானம் கொடுத்தார் என்றார். இந்த ஒரு நிகழ்வே பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் மேன்மைக்கு சிறப்பை சேர்க்கும் வகையில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான நிகழ்வாக சாயி சரித்திரத்தில் காணப்படுகின்றது. அதன் பிறகு ஸ்ரீ சுத்தானந்த பாரதி அவர்கள் தனது போக்கையே மாற்றிக்கொண்டு ஞான நிலையில் நுழையும் பாதையை தேர்ந்தெடுத்து பெரும் ஞானியானார் என்பது வரலாறு. சுவாமி ஸ்ரீ ராம்பாபாவும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளும். அதே போல சக்கோரியில் நடந்த இன்னும் ஒரு சம்பவத்தின் மூலம் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் மற்ற அனைவரையும் விட எத்தகைய மேன்மையான அளவில் ஷிரடி சாயிபாபாவின் அருளை பெற்றவர் என்பதை ஸ்ரீ உபாசனி மகாராஜ் வெளிப்படுத்தினார். மும்பையை சேர்ந்தவர் என கூறப்படும் சுவாமி ஸ்ரீ ராம்பாபா என்பவர் ஒரு யோக கலை வல்லுனர். அவர் பிறப்பு பற்றிய விவரம் தெரியவில்லை. 1910 சுவாமி ஸ்ரீ ராம்பாபா சந்நியாச வாழ்க்கையை மேற்கொண்டார் என்றும் உத்தரப்பிரதேசத்தில் அவருக்கு சந்நியாச தீட்சை வழங்கப்பட்டது என்பதும் தெரிகின்றது. பரவலாக பயணம் செய்து பல துறவிகளை சந்தித்து வந்தவர் ரமண மகரிஷி மற்றும் சுவாமி சிவானந்தர் போன்ற துறவிகளை சந்தித்தார். அதன் தொடர்ச்சியாக 1914 பிப்ரவரி 22 ஷிரடி ஸ்ரீ சாயிபாபாவை முதலில் ஷிரடியில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. யோகாவை குறித்த சில செய்திகளை ஷிரடி ஸ்ரீ சாயிபாபாவிடமிருந்து பெற விரும்பி அவரை சந்திக்க சென்ற போது ஷிரடி ஸ்ரீ சாயிபாபா ரொட்டியுடன் வெங்காயம் சாப்பிடுவதை கண்டார். வெங்காயம் உண்பது யோகிகளுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று. உடனே தான் ஒரு தவறான தகுதியற்ற நபரிடம் வந்துவிட்டதாக மனதில் நினைத்தார். ஆனால் அதை உடனடியாக உணர்ந்து கொண்டு விட்ட ஷிரடி ஸ்ரீ சாயிபாபாவோ அங்கிருந்தவர்களிடம் அந்த யோகியை விரட்டிவிடு, வெங்காயத்தை ஜீரணிக்கும் அளவுக்கு வலிமை உள்ளவன்தான் அதை சாப்பிட வேண்டும் என்பது அவனுக்கு தெரியாது என்று சத்தமிட்ட போது சுவாமி ஸ்ரீ ராம்பாபாவின் அகங்காரம் உடனடியாக நொறுங்கியது. ஸ்ரீ சாயிபாபாவின் மகத்துவத்தை உணர்ந்தார். அதன் பின்னர் சுவாமி ஸ்ரீ ராம்பாபா கருவறைக்குள் சென்று ஸ்ரீ சாயிபாபாவை சந்தித்தார். ஸ்ரீ சாயிபாபா அவரை உன்னிப்பாக பார்த்தார். அவர்களின் கண்கள் சந்தித்தன. அந்த ஆழமான ஊடுருவும் பார்வை சுமார் 2 நிமிடங்கள் நிலைத்திருந்தது. அதன் பிறகு சுவாமி ஸ்ரீ ராம்பாபா ஒருபோதும் முன்போல் இருக்கவில்லை. அவர் பேரின்பத்தையும் பரவசத்தையும் உணர்ந்தார். அவர் ஷிரடி ஸ்ரீ சாயிபாபாவின் அருளை பெற்றிருந்தார். அத்தனை இருந்தும் அவரால் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளைப் போல ஷிரடி ஸ்ரீ சாயிபாபாவின் முழுமையான அருளை அடைய முடியவில்லை. அதிலிருந்தே பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் மேன்மை எத்தனை என்பது விளங்கும். அந்த சம்பவம் என்ன? 1936 நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் ஸ்ரீ உபாசனி மகாராஜ் ஏற்பாடு செய்திருந்த ஒரு பொது விருந்தில் சுவாமி ஸ்ரீ ராம்பாபா உட்பட பல விருந்தினர்கள் வந்திருந்தனர். விருந்து முடிய இருந்த நேரத்தில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு முதியவர் அங்கு வந்தார். அந்த தொழுநோயாளியின் தோற்றம் அகோரமாக இருந்தது. ஒரு கண் மட்டுமே திறந்திருக்க சிதைந்து இருந்த அவரது உதடுகள், மூக்கு மற்றும் கண்களிலிருந்து இரத்தமும் சீழும் வடிந்து கொண்டிருந்தன. அவரது உடல் முழுவதும் புண்கள் காணப்பட உடலிலிருந்து பயங்கரமான துர்நாற்றம் வீசியது. அவரை கண்ட அனைவரும் அருவருப்புடன் ஒதுங்கி நின்றார்கள்.
ஸ்ரீ உபாசனி மகாராஜ் சுவாமி ஸ்ரீ ராம்பாபாவிடம், அந்த முதியவருக்கு உங்கள் கைகளால் உணவூட்டுங்கள், அவரால் தானாக சாப்பிட முடியவில்லை என்று கூறிய போது சுவாமி ஸ்ரீ ராம்பாபா முதலில் நெளிந்தார். அதன் பின் சற்றே சமாளித்து கொண்டு அருவருப்பான அந்த தொழுநோயாளிக்கு உணவூட்ட தொடங்கினார். இதன் தொடர்ச்சி நாம் அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாய்ராம்.